பசிப்பதாக கூறிய குற்றவாளிக்கு டீ வாங்கி கொடுத்த போலீசாரிடம் பீடி கட்டு வாங்கி கொடுங்கள், கூடவே பீடியை பற்ற வைக்க தீப்பெட்டியும் வாங்கி கொடுங்கள் என அடம் பிடித்த இந்த இளைஞரை வடிவேலு பட காமெடி போல தாஜா செய்து போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயது இளைஞர் மணி. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய மணியை கஞ்சா வழக்கு தொடர்பாக நாகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் தனக்கு பசிப்பதாக சிரித்தபடி மணி நைசாக நாடகம் போட மனம் இறங்கிய போலீசாரும் வண்டியை நிறுத்தி கடையில் டீ வாங்கி கொடுத்தனர். கூடவே பீடி கட்டு, அதனை பற்ற வைக்க தீப்பெட்டி வேண்டும் என போலீசாரிடம் உரிமையாக கேட்டார் மணி. அப்போது அதே டீ கடையில் நின்று கொண்டிருந்த ஒருவர், என்ன வாங்கி தருமாறு போலீசாரிடம் கேக்குறீங்க, உங்களை கைது தானே பண்ணியிருக்காங்க என மணியிடம் கேட்டார். அதற்கு முகத்தை கடுகடுவென மாற்றிய மணி, உங்க வேலைய பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி நீங்க கேள்வி கேட்பது தப்பு என பொங்கி எழ அங்கே இருந்த காவலர், அவர்கிட்ட ஏன் நியாயம் பேசுற என மணியை ஒரு அதட்டு போட்டார். கைது தானே பண்ணிருக்காங்க, நீ யாரு, என்னது உங்களுக்கு என்ன பிரச்சனை, பாருங்க. இதையடுத்து தான் மன உளைச்சலில் இருப்பதாக மணி மனம் நொந்து பேச, மணி நல்ல பையன்தான், சொல் பேச்சு கேட்பான், ஆஜராக வேண்டிய நேரத்தில் ஆஜராகவில்லை, அதனால் தற்போது அழைத்துச் செல்வதாக மணிக்கு சப்போர்ட்டாக பேசினார் ஒரு காவலர். போதைப் பொருள் வழக்கில் சிக்கியவனுக்கு போலீசாரே போதைப் பொருள் வாங்கி கொடுப்பது சரியா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, குற்றவாளிகளை கையாள்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும், குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வரை அவர்களை தப்பிக்க விடாமல் இது போன்ற சிக்கல்களை வேறு வழியின்றி எதிர்கொள்ள வேண்டி உள்ளதாகவும் போலீசார் தங்கள் மனக்குமுறல்களை கொட்டும் நிலையும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.